திருச்சி விவசாயி எல்லாம் பணியாளர் இருக்குன்னு நினைக்காதீங்க. கிடங்கு வெட்டுறத முதல்ல ஒரு ஆள் வெட்டுறது, நானும் வெட்டுறதுன்னு போடுறேன் பாருங்கள். எப்படின்ட்டு வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் தெரியுமா? அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ எங்கே வந்து வெட்டிகிட்ருக்கேன்ட்டு முடிஞ்சால் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பார்க்கலாம் வாங்க. உள்ளே போடு, அந்த இதில் போடு. 2 கிடங்க மட்டும் தண்ணி பாயிற மாதிரி வச்சுக்கிட்டு அதில் இந்த இது அப்படியே மட்டத்துக்கு அப்படியே போட்டுருக்கலாம். இதுக்குள்ளே போட மட்டமாக இந்த கிடங்குல போடு. இப்போ தான் இதே வெட்டலாம். ஒரு வெட்டு போடையில் மண் புதக்குன்னு இருக்கணும். போய் சப்புன்னு விழுவணும். காலை உள்ளே வச்சு போகணும்டா, காலுக்கு போயிடும். இதெல்லாம் காலை மேலே வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா காலை காலி பண்ணி போடுவோம். அந்த இந்த கையை தூக்க முடியும். இவன்டா நான் 2 போடுறேன். காட்டுக்கார ஓனரு இன்னைக்கு டவுசரோடு வெட்டுறாரு. அப்படி போட்டா பத்தியா எங்கே விழுது? தங்களே போடக்கூடாது, மண்ணே இருக்கக்கூடாது. இதாங்க ஓனருக்கும் விவசாயிக்கும் உள்ள வித்தியாசம். ஓனர் இப்படி தான் சொல்லுவார், மண் இருக்கக்கூடாது, கல் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் இது பண்ணி விட்ரு அப்படின்ட்டே வருவார். அடிமண்ணெல்லாம் அறுக்கக்கூடாதா? ஏன்னா சட்டியோடு இருக்கார், கைலியோடு இருந்தால் தெரிஞ்சிருக்காது. நான் செய்கிற வேலைக்கு இதுவே பெஸ்ட்டு. கங்கில் அணைச்சி போட்டாருன்னா அங்கிட்டு ஒரு பதியம் சேர்த்து வைக்கலாம். அவர் என்னமோ உள்ளே போடுறாரு. கங்கில் இப்படி அணைச்சி வைக்கல, அப்படி போட்டு அப்படியே ஒரு மிதி மிதிச்சு விட்டா அப்படியே நிற்கும். ஓனர் அந்த காட்டை விட்டு இந்த காடை பயிர் பண்ண வந்திருக்காரு. நான் ஓனராக இல்லையான்னு அவங்களுக்கே தெரியும். நான் பொய் சொல்கிற வேலையே எனக்கு கிடையாது. ஒழுங்கு பற்றியா மண்ணு
பரவாயில்லைங்க. ஆனால் நம்மளோட ஃபாஸ்ட்டாக இருக்கார். அஞ்சடி வெட்டி விட்டார். நான் 2 அடி தான் வெட்டினேன் 2 நிமிஷத்தில். எனக்கு 5 அடி அவர் கொண்டு வந்துட்டார். வெட்டி காமிங்கன்னு தான் சொல்லினேன். பார்க்குறவனே கெடுத்து விட்டு போகுது. நமக்கு கிடங்கு தான் பத்தல, அதனால தான் வெட்டிக்கிட்டு இருக்கோம். கிடங்கு பத்தலையா? ஆழம் பத்தல. மழை பெஞ்சுன்னா தண்ணியெல்லாம் அப்படியே நிற்கிது உள்ளேயே. மறு வாழையை முளைச்சி வந்துருச்சு பாருங்களேன். அழிச்சதுன்னு சொன்னாங்க, திருப்பி முளைச்சி வந்துருச்சு எல்லாம். சரட்டை மண்ணில் அமுச்சு பிடிச்சிட்டு இதில் பிடிக்கவும் ஒரு மாதிரியா இருக்கு. காற்றை கொடுத்து சின்ன பழையில் வந்து நாக்காம்பு பிடிச்சேன் மீனுக்கு. கொண்டு வாங்க டைம் பக்கத்தில் நம்ம பாம்புன்ட்டு ஓடுவாங்க. இருங்க வேறு நாக்காம்பு அப்படி இருக்கும். மீனுக்கெலாம் ஆசமாக அப்படி இருக்கும். இந்த மண் அப்படியேப்பட்ட மண். இந்த புழுவுக்காண்டி தாங்க வெட்டுறது. ஆமாம்.